வெல்கம் டு பவுனா சமையல். நான் உங்கள் எஸ்தர். இன்றைக்கி நம்ம வீடியோவில் சூப்பரான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் ரெடி பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது கடாயில் 4 ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் எடுத்திருக்கேன். ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை ஆட் பண்ணிவிட்டு நல்லா வேர்க்கடலை நல்லா பொரிஞ்சு வரணும். இது வறுத்து வேர்க்கடலை தான் பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா வறுபடணும். இப்போ ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு நல்லா வதங்கி வரணும். உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வரமிளகாய் 2 ஆட் பண்ணியிருக்கிறேன். கறிவேப்பிலை, தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா வெங்காயத்தை நல்லா வதக்கி கொடுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வெங்காயம், கடலைப்பருப்பு, வேர்க்கடலை எல்லாமே வறுபட்டு வந்திருக்கு. இந்த சமயத்தில் ஒரு கைப்பிடி அளவு நான் புதினா இலைகளை ஆட் பண்ணியிருக்கேன். இதையும் நல்லா வதக்கி கொடுங்க. இப்போது 2 தக்காளி கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இந்த தக்காளி நல்லா உப்பு போட்டு வதக்கிக்கோங்க. சிறிதளவு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிவிட்டு தக்காளி நல்லா சீக்கிரமாக வதங்கணுன்னா ஒரு மூடி போட்டு வேக விட்டுருங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா வதங்கி வரட்டும். பாருங்கள், தொக்கு பதத்துக்கு வந்துடுச்சு. இந்த சமயத்தில் நம்ம வேக வச்ச ரைஸை ஆட் பண்ணிடலாம். பாருங்கள், நான் குக்கரில் தான் சாதம் வச்சுருந்தேன். ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் இருக்குது. பாருங்கள், சூப்பராக இதை நம்ம கிளறி எடுத்துக்கலாம். நல்லா சாதம் உடஞ்சிடாமல் நல்லா கிளறி கொடுங்க. பாருங்கள், சூப்பரான தக்காளி சாதம் ரெடி ஆயிடுச்சு. இது லஞ்ச் பாக்ஸ் கொடுக்கும்போது குழந்தைங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி தழை ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு ஒரு கிளறிட்டு மூடி வச்சுருங்க. இப்போ டிஃபன் பாக்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். சூப்பரான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.